சரி, கவனிக்கலாம். கிறிஸ்து தீபாவளி பண்டிகை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? பொங்கல் பண்டிகை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது நம்முடைய பண்டிகைல, தமிழருடைய பண்டிகைல கானானுடைய பண்டிகை என்று சொல்லி வேத வசனங்கள் வாயிலாக கடந்த நாட்களில் நம்ம அறிந்து கொண்டோம். இந்த தீபாவளி என்று சொல்றோம். இது தீபாவளி பண்டிகை அல்ல, தீப திருவொலி பண்டிகை என்று சொல்லி இது தமிழர்கள் கொண்டாடுகிற பண்டிகைல வட மாநிலத்தவர் என்ன பண்ண கொண்டாடுறாங்க. இது எப்படி இந்த தீபாவளி பண்டிகை வந்தது என்பதை உங்களுக்கு சொல்றேன். வட மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதத்துல அவங்களுடைய வேலைப்பாடுடைய, அதாவது பிசினஸ் உடைய கணக்கு என்ன பண்ணா முடித்து புதிய குமஸ்தா வேணும் என்பதற்காக வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்திற்கு விளக்கு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு புருஷன் பிசினஸ் பண்றாரு, ஒரு வேலை செய்யறாரு, கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறாரு, அடுத்த வருஷத்துக்கு ஒரு புதிய கணக்கு பிள்ளை வேணும், அதை தெரிவிக்கும்படியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளக்கை ஏற்றி ஒரு வாரம் அளவுக்கு வெளியில என்ன பண்ணுவாங்கன்னு வைப்பாங்க. எதுக்காங்கன்னா, எங்களுக்கு யாரு வேணும், கணக்கு புள்ள, அதாவது குமஸ்தா அக்கௌண்ட் எங்களுக்கு வேணும் என்பதற்காக இப்படி வைப்பாங்க. அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடித்த உடனே அவங்க வெடிகளை வைத்து நம்ம கொண்டாடும்படியாக செய்யப்பட்ட ஒரு பண்டிகை தான் இந்த தீப திருவொலி பண்டிகை. அவங்க கொண்டாடுறாங்க. இது நமக்கு, இந்த பண்டிகை நமக்கு இல்லவே இல்லை. இதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, தீபாவளிக்கு தான் உங்களுக்கு போனஸு, இந்த நாளில் தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதில் கத்துடைய பிள்ளைகளும் கூட நாங்கள் பட்டாசு வெடிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் பார்த்துனுக்கிறாரு. என் பிள்ளைங்க இது வரைக்கும் பட்டாசே வெடிச்சதே கிடையாது. குழந்தைலேருந்து 21 வயசு 20 வயசு ஆகுது, இது வரைக்கும் வெடிச்சதே கிடையாது. அழுவாங்க, வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டம்மா பார்த்துக்குவாங்க பசங்களை. 2 வருஷம் பார்த்தாங்க, 3வது வருஷம் கேட்கல. இப்போ அந்த சத்தம் கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியாதபடி கத்த செஞ்சுட்டேன். நம்ம பிள்ளைங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி இருந்தீங்க, தீபாவளி பண்டிகை முடிச்சுட்டு நம்ம வெடிக்கலாமா, ஒரு வாரம் கழிச்சு வெடிக்கலாமான்னு ஆலோசனை கேட்குறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துமஸுக்கு வெடி வெடிக்கிறாங்க, சபைக்கு வெளியே வெடி வெடிக்கிறாங்க, நியூ இயர் பண்டிகைக்கு வெடி வெடிக்கிறாங்க. இதெல்லாம் புறஜாதியுடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்ற கூடாதுங்க. அது மகா தவறு. அப்படி செய்வோம்னா அந்த புறஜாதியுடைய பண்டிகைகளை நம்ம அனுசரிக்கிறதுக்கு, ஆமோதிக்கிறதுக்கு என்ன சமமாக இருக்கிறது. ஆக தீபாவளி பண்டிகை எப்படி வந்தது? அந்த வட மாநிலத்தவர் எங்க அக்கௌண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, புதிய குமஸ்தா வேணும் என்பதற்காக ஒலி ஏற்றி வேறொரு புதிய குமஸ்தா வேணும் என்பதற்காக தெரிவிக்கும்படியா செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த தீப திருவொலி பண்டிகை. நம்ம கொண்டாடலாமா? கர்த்தருடைய பிள்ளைங்க கொண்டாடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்தியை பார்க்கலாம்.